இன்றைக்கி டே காலையில் 5:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தம்பிங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கி கொண்டக்கடலை ரைஸும் சுரக்காய் பொரியலும் தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நம்ம குழம்புலாம் ரெடி பண்ணி கொடுத்தோன்னா அதில் தேங்காய்லாம் போடுற மாதிரி இருக்கும். அதனால 1 பாட் ரைஸாகவே ரெடி பண்ணிட்டேன். கொண்டக்கடலை கொஞ்சமாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி சேர்த்துருந்தேன். கொஞ்சம் மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்து தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. 1 பாட் ரைஸாக வச்சுட்டு சைட் பை சைடாக சுரக்காய் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சுரக்காயில் கொஞ்சமாக தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் போட்டு அனுப்பியிருக்கேன். மதியானம் லஞ்சுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே சாப்பாடு எடுத்து பார்த்தோன்னா சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா மசாலாலாம் சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு. தம்பிங்களுக்கு அப்படியே காலையில் சாப்பிட்றதுக்கு பணியாரம் ரெடி பண்ணேன். கோதுமை மாவும் வாழைப்பழம்லாம் சேர்த்து சூப்பராக ஒரு பணியாரம் ரெடி பண்ணிவிட்டு தம்பிங்களுக்கு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தம்பிங்க பணியாரம் வேண்டாம், ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ராகி சேமியா ரெடி பண்ணி அப்படியே ஊட்டி விட்டுட்டேன். அப்படியே கடன்னு லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி யோகா மேட் வேறு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதை அப்படியே நைட்டே வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதை தூக்கவே முடியாமல் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வேன் நேற்று கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடியே போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தம்பிகளை ஸ்கூல் அனுப்பிவிட்டாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.